ஹே விவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஐந்தில் வளைவது ஐம்பதில் வளையாது அப்படின்ற ஒரு பழமொழி வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ இங்க ஒரு பையனை நம்ம சின்ன வயசுல ஒரு கல்ல சுத்தியில செதுக்கிற மாதிரி தான் நம்ம எந்த மாதிரி அவங்க நம்ம பில்ட் பண்றோமோ, ஸோ அந்த மாதிரி தான் அந்த பையன் வளருவான். ஸோ இந்த இதுல நான் என்ன எதை பத்தி பேச போறேன்னா, ஒரு அப்பாவே ஒரு பையனை கொன்னு இருக்காரு. ஸோ என்ன காரணத்துக்காக கொன்னாரு, எதுக்காக கொன்னாருன்றதை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். Hey guys, this is Kalaivanan. Let's get in this video. இது ரொம்ப பெரிய வீடியோலாம் இல்லை guys, பட் எனக்கு இந்த வீடியோ வந்து ஒரு புதுசா தோணுன மாதிரி இருந்துச்சு. இப்படியும் இருக்காங்களா, ஸோ இந்த மாதிரியும் செய்யலாம் அப்படின்ற ஒரு இதை குறிச்சு. ஸோ இந்த வீடியோ ஒரு இன்ஸ்பிரேஷன் சொல்ல மாட்டேன், பட் நடந்திருக்கிற விஷயம் ரொம்ப நல்ல விஷயம் மாதிரி தோணுச்சு. ஸோ லெட்ஸ் கெட் இன் திஸ் வீடியோ. ஸோ நம்ம டாபிக் உள்ள வரலாம். மகாராஷ்டிரா மாநிலத்தில் சோலாப்பூர் அப்படின்னு ஒரு ஊர். இந்த ஊர்ல வந்து விஜய் பட்டுன்ற ஒரு ஆளுக்கு விஷால்ன்ற ஒரு பையன் வந்து பிறந்திருக்கான். ஸோ இந்த பையன் ஒரு 14 வயசு பையன். இந்த பையன் வந்து ரெகுலரா ஸ்கூலுக்கு போயிருக்கான். ஸோ ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் பொண்ணுங்களை கேலி கிண்டல் பண்றது இந்த மாதிரி விஷயத்துல வந்து ரொம்ப ரொம்ப ஈடுபட்டு இருந்திருக்கான் அந்த விஷால்ன்ற பையன். ஸோ இவ ஒரு 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 கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இவரோட மொபைல்ல வந்து இவன் நிறைய பான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கான், பான் மூவிஸ். ஸோ இந்த மாதிரி பான் மூவிஸ் பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறது அவங்க அப்பாவுக்கு தெரிய வராமல் இருந்திருக்கு. ஸோ சடனா ஒரு நாள் வந்து நைட்லாம் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். என்னடா பண்றேன்னு கேட்டுட்டு இருக்காரு அவங்க அப்பா. எதுவுமே இல்லைன்னு மறைச்சிருக்கான். ஸோ ஒரு நாள் வந்து அவங்க அப்பா வந்து அவன் ஃபோனை வந்து வாங்கி பார்த்துருக்காரு. ஸோ ஃபோனை வாங்கி பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ வந்து மாட்டிட்டாரு. யாரு? விஷால், அந்த 14 வயசு பையன். ஸோ ஹீரோ வந்து மாட்டிட்டாரு. மாட்டிட்ட உடனே இவன் மாட்டிட்ட உடனே இதெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு அவங்க அப்பா வந்து சத்தம் போட்டு கண்டிச்சிருக்காரு. ஸோ எல்லா அப்பாவும் செய்யறது தானே. ஸோ கண்டிச்சிருக்காரு. கண்டிச்சதுக்கு அப்புறம் ஸ்கூல்ல இருந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வர ஆரம்பிச்சது. இந்த பையன் வந்து சரியில்லை, ஸோ இந்த மாதிரி பான் வீடியோஸ் எல்லாம் பார்க்கறான், ஸோ பொண்ணுங்க எல்லாம் டீஸ் பண்றான் அப்படின்ற நிறைய வந்து நியூஸ் வந்து ஸ்கூல்ஸ்ல இருந்து டீச்சர்ஸ் வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க இவங்க அப்பா என்ன பண்ணியிருக்காரு, அவனை தனியா கூப்பிட்டு ஸோ இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு தப்புன்னு நிறைய தடவை அவனை கண்டிச்சிருக்காரு. பட் இவன் சரின்னு கேட்டுக்கிட்டவன் திரும்பவும் அதே மாதிரி பான் வீடியோஸை பார்க்க ஆரம்பிச்சிருக்கான். ஸோ பான் வீடியோஸை பார்க்கறது வந்து அவங்க அப்பா திரும்பவும் கண்டுபிடிச்சிட்டு அவங்க ஸ்கூலுக்கே போய் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுக்கு மேல என் பையன் படிக்க வர மாட்டான், அவன் படிக்கவே மாட்டான் அவங்க தகுதால அப்படின்னு இவங்க அப்பாவே ஸ்கூலுக்கு போயிட்டு அவங்க பையன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி கொடுத்துட்டாரு, இனிமே படிக்க வர மாட்டான் அப்படின்னு. ஸோ இதுக்கு மேல பையன் பெத்த பாசம் எப்படி விடும். ஸோ அதுக்கப்புறம் திரும்பவும் அவங்க பையனை கூப்பிட்டு போயிட்டு தனியா பேசியிருக்காரு, இந்த மாதிரிலாம் பண்ணாத எதுக்கு அப்படின்னு திரும்பவும் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. பட் அவங்க பையன் அதை கேட்கற மாதிரி தெரியல. ஸோ ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காரு, சரி ஜூஸ் குடிக்கலான்னு அவங்க பையனை கூப்பிட்டு போயிருக்காரு. ஸோ ஜூஸ் குடிக்கலான்னு கூப்பிட்டு போனது இவனும் பையனும் ஜூஸ் குடிக்கிறான் அப்பா கூட அப்படின்னு ஒரு நம்பிட்டு போயிட்டான். ஸோ போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல தெரியுது, அப்பவும் சொல்லியிருக்காரு, இல்ல நீ பண்ற தப்புடா, இதுக்கு மேல இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு திரும்பவும் சொல்லியிருக்காரு. ஸோ சொல்லியுமே வந்து கேட்க மாட்டான் அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்போ அந்த கடையில இருந்து ஒரு ஜூஸ் வாங்கி அந்த ஜூஸ் வாங்கிட்டு அந்த ஜூஸ்ல விஷம் ஊத்தி கொடுத்துட்டாரு. ஸோ கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு அந்த பையனை தனியா அங்கேயே விட்டுட்டு அந்த இடத்த விட்டு இவர் வந்து கிளம்பி வந்துட்டாரு. சரி கிளம்பி வந்தோடனே அந்த பையன் வந்து அந்த ஜூஸை குடிச்சதுக்கு அப்புறம் அதுல விஷம் கலந்து இருக்கிறதுனால அவன் வந்து இறந்துட்டான். ஸோ அங்க இருக்கிற போலீஸாரெல்லாம் விசாரிச்சப்போ இவரே வந்து ஸ்டேஷன்ல போயிட்டு உண்மையை சொல்லிட்டு, என் பையன் இந்த மாதிரி பொண்ணுங்களெல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்கான், ஸோ இவன் திருந்துற மாதிரி எனக்கு தெரியல, இவனை நான் கொல்றது தான் எனக்கு ஒரே ஒரு வழியா இருந்துச்சு அப்படின்னு அவரை கொண்டுட்டேன் அப்படின்றத ஸ்டேஷன்ல இவரே போயிட்டு கொடுத்துருக்காரு. இந்த சம்பவம் வந்து மகாராஷ்டிராவில் சோலாப்பூர்ல நடந்திருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஐந்தில் வளை ஐந்தில் வளையாதது 50ல் வளையாது அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த பழமொழியை வந்து ஒரு ஃபாலோ பண்ணியிருக்காரு கண்டிப்பாக. ஸோ குற்றம் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த குற்றத்தை தடுக்கிறது நம்ம கையில இருக்கு, சரிதானே? ஸோ இவங்க அப்பா வந்து இந்த பையன் வந்து பான் அடிக்ஷன். ஸோ இவனால கண்டிப்பா நிறைய பொண்ணுங்க பாதிப்படைவாங்கன்னு அவங்க அப்பா முடிவு பண்ணிட்டாரு. ஏன்னா பொண்ணுங்களை டீஸ் பண்ணியிருக்கான். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்த வந்து அவன் ஈடுபட்டிருக்கான். ஸோ அதனால அவங்க அப்பா முடிவெடுத்து அந்த பையனை நாமளே கொண்டுருவோம் நம்ம பையனை அப்படின்ற ஒரு முடிவுல அவங்க அப்பா வந்து அந்த பையனை கொண்டுட்டாரு. ஸோ ஒரு ஒரு பொண்ணை, ஒரு சின்ன பையனை கற்பழிச்சாலும் சரி, ஒரு சின்ன பொண்ணையே கற்பழிச்சாலும் சரி, போய் ஜெயில ஒரு ஆயுள் தண்டனை கைதியாவில் ஒரு 10 வருஷம் ஜெயிலையோ இருக்கதான் போறான். பட் தண்டனைன்றது எங்க எதுவுமே இல்லை.
எத்தனை பேர் தூக்குல போட்டிருக்காங்க? கிடையவே கிடையாது. ஸோ இவங்க அப்பா இதுக்கு மேல இவன் திருந்த மாட்டான் அப்படின்னு இவரே முடிவு பண்ணி அந்த பையனை கொண்டிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு 14 வயசு பையன், மெச்சூரிட்டியே இல்லாத ஒரு பையன் அவங்க கொன்னது தப்பு அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். பட் வருத்தம், இந்த மாதிரி ஜெனரேஷன் வந்து இவ்வளோ மோசமா போயிட்டு இருக்கு அப்படின்றத பத்தி நினைச்சாதான் நம்மளுக்கு கொஞ்சம் சோகமா இருக்குமே தவிர, பட் இவங்க அப்பா செஞ்சது ஒரு பக்கம் சரின்னு தோணுது, ஒரு பக்கம் சின்ன பையன் சொல்லி பெரிய ஆளா இருந்தா தெரிந்திருப்பானா அப்படின்றதும் ஒரு வகையில தோணுது. பட் 5ல் வளையாதது 50ல் வளையாதுன்றது உண்மை. ஸோ அவங்க அப்பா அது செஞ்சது சரின்னு தான் நான் சொல்லுவேன் என்னோட இது வரைக்கும். ஸோ நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க guys. ஸோ இவர் செஞ்சது தப்பா இல்லை இவர் செஞ்சது சரியா, அந்த குற்றங்கள் நடக்காம இருக்கிறதுக்கு தண்டனை தர்றது சரியா, இந்த மாதிரி உங்களோட கமெண்ட்டை வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ அடுத்த இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ ஸ்டே டியூன், கனெக்ட் வித் மீ. பாய்.